இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு சம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வென் டயக்ராம்லாம் போட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஷின் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா 2 to 3 மினிட்ஸில் இந்த செம்மை பண்ணி முடிச்சிடலாம். முதல்ல இந்த செம்மை பார்க்கலாமா? ஸோ இந்த செம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதில் வந்து 350 மெம்பர்ஸ் 3 டிஃப்ரெண்ட் மேகசினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏபிசி ஓகேவா? ஸோ ஏபிசி அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னென்னா, இதில் 200 மெம்பர் ஏக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை, ரைட்டா? மொத்தம் 350 பேரில் 200 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை. இவங்களை கொண்டு போய் டோட்டலை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் அதாவது ஏ எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். பண்ணலாமா? ஸோ மொத்தம் 350 பேர், இதில் 200 பேர் பண்ணலை. அப்போது சப்ராக்ட் பண்ணால் 150 பேர். அப்போ ஏ 150 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, கரெக்டா? ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த லைனை பார்ப்போம். 250 மெம்பர்ஸ் do not subscribe பி. இப்போவும் 250 பேர் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணலையாம். ஸோ மொத்தம் எத்தனை பேர்? 350 பேர். இதில் 250 பேர் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மிச்சம் இருக்க 100 பேர் கண்டிப்பாக பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, கரெக்டு தானே? கரெக்ட். அடுத்த லைன் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ அடுத்த லைன் என்ன அப்படின்னா, 150 மெம்பர்ஸ் do not subscribe சி. சியை 150 மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபே பண்ணலையாம். ஸோ மொத்தம் 350 மெம்பர்ஸ், இதில் 150 வந்து சிஏ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மிச்சம் 200 பேர் கண்டிப்பாக சிஏ சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரைட்டா? அவ்வளோதான் மேட்ரு. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? 75 மெம்பர்ஸ் அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் 2 of 3 மேகசின்ஸ். ஸோ அட்லீஸ்ட்னு வந்துட்டாலே இவங்க குறைஞ்சபட்சம் 2 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம், 3 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். யார்? இந்த 75 மெம்பர்ஸ். ஸோ இந்த 75 மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் இருப்பாங்க, 3 மேகசினை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 2 மேகசினை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், 3 மேகசினை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், ரைட்டா? ஸோ 75 ஈக்குவல்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஏபிசி 3 அதையும் ஒரு வென் டயக்ராம் அழகாக வரையலாம். ஓகே, ஏபிசி ஏல மொத்தம் 150 பேர், பியில் மொத்தம் 100 பேர், சியில் மொத்தம் 200 பேர். ஓகே, சரி. மொத்தமே நமக்கு எத்தனை பேர்? 350 பேர். இவங்க எல்லாரும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 300, 450 வருது. 450 வருது. எப்பரா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 300, 450 வருது. இந்த 100 டிஃப்ரென்ஸ் எங்கேருந்து வருதுன்னா, சில பேர் இந்த 2 சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, இந்த 2 சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த கவுண்ட் வந்து பிலையும் ஆட் ஆகும், ஏலையும் ஆட் ஆகும். அதனால தான் இந்த 100 டிஃப்ரென்ஸ் வருது, ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 450 என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சம் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ரைட். பார்க்கலாமா அடுத்து? சரி, முதல்ல இந்த சம் ஆஃப் டோட்டல் இண்டிவிஜுவல்ஸை பற்றி பார்க்கலாம். Sum of individuals. ஸோ இதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஸ்பெல்லிங் தப்பா, எக்ஸாக்டாக ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இருப்பாங்க. ஓகே, யார் அவங்க? இந்த பொசிஷனில் இருக்கவங்க. அவங்களாம் ஒரு தடவை தான் நம்ம ஆட் பண்ணுவோமே. இவனை தனித்தனியாக தான் ஆட் பண்ணுவோம். இவங்க 2 இதுலேயும் வரமாட்டாங்க. அடுத்து யாருன்னா, எக்ஸாக்ட்லி 2 வந்து இது பண்ணவங்க, 2 இதை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. அவங்க எங்கெல்லாம் வருவாங்க? இங்கே வருவாங்க, இங்கே வருவாங்க, இங்கே வருவாங்க, ரைட்? ஸோ இந்த டேம் வந்து யார் யார் கூட சேருது? 2 பேர் கூட சேருது, இல்லையா? ஸோ அதனால இங்கே 2 போட்டுக்கலாம். ப்ளஸ் அடுத்து யார்? எக்ஸாக்ட்லி 3 பேரை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி 3 பேர்னா இவங்க. இந்த டேம் ஏக்குள்ளேயும் வருவாங்க, பிக்குள்ளேயும் வருவாங்க, சிக்குள்ளேயும் வருவாங்க. அப்போ யார் யாருக்குள்ளே வராங்க? இவங்க 3 டீம்ஸ்குள்ளே வராங்க, கரெக்டா? கரெக்ட். ஸோ இப்போ சம் ஆஃப் த இண்டிவிஜுவல்னா யாருன்னு பார்த்துட்டோம். மொத்தமாக இவங்களை ஆட் பண்ணால் அவங்க தான் சம் ஆஃப் த இண்டிவிஜுவல். அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எல்லா கேட்டகரியும் கலந்துருப்பாங்க.
எக்ஸாக்டாக 1 மாத்திரம் வாங்கினவங்க, அப்புறம் எக்ஸாக்டாக 2 வாங்கினவங்க. ஏன் அது 2 போட்டிருக்கோன்னா அவங்க வந்து ரெண்டுலையுமே, அதாவது ஏபி 2, இங்கே பார்த்தீங்கன்னா பிசி 2, இங்கே பார்த்தீங்கன்னா சிஏ 2, அதனால் 2 போட்டிருக்கோம். அப்புறம் எக்ஸாக்ட்லி 3 இந்த போர்ஷன், இது ஏபிசி எல்லாருலேயும் வரதுனால இவங்களை 3 போட்டிருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போது அடுத்து பார்க்கலாம். இப்போ டோட்டல் மெம்பர் யாருன்னு பார்க்கலாமா? எக்ஸாக்டாக ஒரு சேனலில் ஒன்றில் அப்படி தான் சப்ஸ்கிரைப். ஸோ இப்போ டோட்டல் மெம்பர்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க? ஸோ டோட்டல் மெம்பர்ஸ்னால் யார் தெரியுமா? கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்களா 350 பேர் அவங்க. ஸோ அதை எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா எக்ஸாக்ட்லி 1ல் இருக்கவங்கள மட்டும் கேல்குலேட் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி 1 ப்ளஸ் அடுத்து இங்கே இருக்கு இல்லையா எக்ஸாக்ட்லி 2, இவங்கள மட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் ஒவ்வொரு தடவை தான் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த இதை தனியாக ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் தனித்தனியாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி 2, அதே மாதிரி எக்ஸாக்ட்லி 3. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவ 2 பேரையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். சம் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் மைனஸ் டோட்டல் மெம்பர்ஸ். சம்மு மைனஸ் டோட்டல். சம் ஆஃப் இண்டிவிஜுவல், நான் ஷார்ட் எழுதிக்கிறேன், டோட்டல் மெம்பர். ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸாக்ட்லி 1 கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸாக்ட்லி 2 மைனஸ் எக்ஸாக்ட்லி 2. ஸோ அப்போ எக்ஸாக்ட்லி 2 தான் வந்துடும். 1, ஏன்னா இங்கே 2 மைனஸ் 1 இல்லையா? ஸோ இங்கே 3 எக்ஸாக்ட்லி மைனஸ் 1 எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ ப்ளஸ் 2 எக்ஸாக்ட்லி 3, ரைட்டா? முடிஞ்சு. ஸோ டோட்டல் இண்டிவிஜுவல்ஸ் எத்தனை பார்த்தோம்? 150 + 100 + 200, 450 வந்துச்சு இல்லையா? ஸோ 450. டோட்டல் மெம்பர் கொஷனில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 350. எக்ஸாக்ட்லி 2, 2 மேக்ஸினை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நம்ம என்ன பேர் வச்சுருந்தோம்? ஸோ எக்ஸாக்ட்லி 2 மேக்ஸினை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எக்ஸு, எக்ஸாக்ட்லி 3 மேக்ஸினை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒய்ன்னு வச்சுருந்தோம். ஸோ எக்ஸாக்ட்லி 2 மேக்ஸினுக்கு பேர் எக்ஸு, எக்ஸாக்ட்லி 3 மேக்ஸினுக்கு பேர் ஒய். சரி, 450 - 350 100 ஈக்குவல்ஸ் x + 2y. ஸோ இதை நான் 2 எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன பார்த்தேன்? இந்த இருக்குது, அவனை நான் இங்கே வச்சுக்கிறேன். 75 ஈக்குவல்ஸ் x + y. இவனை நான் 1ன்னு வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் நான் சால்வ் பண்ணேன்னா எனக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கிடச்சிரும். இந்த எக்ஸ் தான் என்னென்னா எக்ஸாக்ட்லி 2 பீப்புள்ஸ். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஹூ சப்ஸ்கிரைப்டு எக்ஸாக்ட்லி 2 மேக்ஸன்ஸ். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு தான் இவ்வளோ போராட்டமும். ஓகேவா? சால்வ் பண்ணலாமா கடகடன்னு? நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 சப்ராக்ட் பண்ணிடுறேன். ஸோ இட் வில் பி x + 2y = 100, x + y = 75 இல்லையா? ஸோ நம்ம இதை சப்ராக்ஷன், ஸோ சைன் மாற்றுவோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? x கேன்சல் ஆகிடும். 2y - y = 25. ஸோ y = 25ன்றத x + y = 75 போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸு தெரியாது, ஒய்க்கு 25 = 75. ஸோ எக்ஸோட வேல்யூ 75 - 25னா 50. ஸோ 50 மெம்பர்ஸ் தான், எக்ஸ் = 50. இந்த எக்ஸ்னா என்ன? 2 மேக்ஸினை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? எதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 2 மேக்ஸினை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எவ்வளோன்னா 50 தான். ஸோ 50 தான் ஆன்சர் இந்த சமுக்கு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஏபிசி 3லையும் தனித்தனியாக எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். அப்புறம் 2 மேக்ஸின் + 3 மேக்ஸின் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்றது கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வென் டயக்ராம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் சம் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எடுத்தோம். ஸோ அது என்னென்னா எக்ஸாக்ட்லி 1, எக்ஸாக்ட்லி 2, எக்ஸாக்ட்லி 3 வரும். அதுக்கப்புறம் டோட்டல் மெம்பர்ஸ் எக்ஸாக்ட்லி 1, 2, 3 வரும். இவங்க 2 பேரை சப்ராக்ட் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம். ஸோ இதையும் ஃபஸ்ட்டு இருந்த ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி
எக்ஸ் அண்ட் ஒய் 2 மேக்ஸின் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, ஒய் 3 மேக்ஸின் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கொஷின் எனக்கு கொடுத்துருந்தது என்னென்னா 2 மேக்ஸின் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்றது தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் 50. அவ்வளோதான் கைஸ் இந்த